Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். மேலும் தொடர்ந்து 3வது நாளாக யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் அணிந்து கொண்டும் டங்ஸ்டன் எதிர்ப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய மாஸ்கை அணிந்து கொண்டும் ஜனநாயக முறையில் தங்கள் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்த அதிமுகவினரை எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கி ஜனநாயகமா, அது கிலோ என்ன விலை என்று கேட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இது மட்டுமா, எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தின் போது நேரலையை துண்டித்தும் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை கூட நேரலையில் காட்டாமலும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன கருப்பை கண்டு இவ்வளவு அச்சம் இந்த அரசுக்கு? கல்லூரி மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணிந்தால் கழட்டச் சொல்வது, சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தால் நேரலையில் காட்டாமல் அடக்குவது, இதுதான் ஸ்டாலின் சொல்லும் சமூக நீதி போல. திமுகவின் இந்த அராஜகங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை பேசியது அதிமுக. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நியாயம் கேட்டது, மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் நீதி கேட்டது. ஆனால் திமுக என்ன செய்தது தெரியுமா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பேசவே விடாமல் தடுத்து நேரலையை துண்டித்துவிட்டு இந்த விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகளை பேசவிட்டு அதை நேரலை செய்கிறது இந்த அரசாங்கம் என்றால் எந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது திமுக என்பது தெளிவாகிறதே. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போராடினால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? போராட்டம் தொடங்கும் முன்பே அதிமுகவினரை விரட்டி கைது செய்தது ஏன் என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தால் அனுமதி பெற்றால்தான் போராட்டம் நடத்த முடியும் என பேசுகிறார் முதலமைச்சர். அப்படியானால் நேற்று நடந்த திமுகவின் போராட்டத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தது என்று நியாயமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார். ஆனால் இதற்கெல்லாம் பதில் இருந்தால்தானே திமுக பேசும். அதனால்தான் நேரலையை துண்டித்துவிட்டு சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டது. சட்டமன்றத்தில் திமுகவின் இந்த அராஜக போக்கை கண்டித்து 2 முறை வெளிநடப்பு செய்து தன் அதிருப்தியையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது அதிமுக. ஆக இப்படி அறவழியில் சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தின் குரலை எழுப்பும் அதிமுகவின் போராட்டத்தை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். அதன் வெளிப்பாடுதான் இத்தகைய நடவடிக்கை என்பதும் தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.